வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜெனிரோ ஃபிலிமாஸ் யூடியூப் சேனல் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சமீபத்தில் தேட்டரில் விலையாகி இந்த வாரம் சோனி லெவல் ஓடிடியில் வந்திருக்க ஒரு கன்னட படமான தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்கிற படம் தான் டோபி. அதை பார்த்து தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் போட்டு பெல் பண்ணதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இந்த டோபி படத்தோட கதைங்கிறத நம்ம ஒரு சிம்பிளாக பார்த்துருவோம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கதை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஒரு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதை நரேஷன் தான் இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு கதை பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஒருத்தர் தேடி அப்படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை போகுது அப்படி சொல்கிறதா, இல்லை ஒருத்தருடைய லைஃப், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தகப்பன் இல்லாத சிறு வயதிலே குற்றம் செஞ்சுட்டு ஒரு ஜெயிலில் வளர்ந்து அப்புறம் ஒரு பாதிரியார் மூலியமா கண்காணிப்பில் வளர்ந்த ஒரு பையன் அவன் வாழ்க்கையில் ஒரு குழந்தை அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி மாறுது, அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவன் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷம், துக்கம், சோகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் ட்ராவல் ஆகுது. இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதாங்கிறது தான் இந்த கதையை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த கதையை நம்ம டீட்டெயிலிங்காக சொல்லிட்டோம்னா இந்த கதையோட சுவாரஸ்யமே போயிடும். ஒருத்தனுடைய லைஃப், அதாவது டோபிங்களோட லைஃப்ல ஆரம்பத்திலிருந்து அவனுடைய எண்டு வரைக்கும், அவனுடைய சிறு வயதுலேருந்து வயசான காலத்து வரைக்கும் அவன் லைஃப்ல என்னென்ன நடக்குது, அவனுடைய சந்தோஷம் என்ன, அவனுடைய வாழ்க்கை எப்படி போகுது, அவனுடைய வேலை என்ன, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த துரோகம் என்ன, ஏன் அவன் கொலகாரன் ஆகிறான், இவன் மேலே ஏன் போலீஸ் கேஸ் இவ்வளோ கேஸ் நடக்குது, ஏன் போலீஸ் இவங்களை தேடி வந்துடுது, இங்கிறது ஒவ்வொன்றா இந்த கதையில விவரிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கதைக்களம் தான் இது. சரி, இப்போ நம்ம கதையை சொல்லிட்டோம் ஓரலா. இப்போ என்ன மெயினா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க, எது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எது ஒர்க் அவுட் ஆகுங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். இந்த கதைக்களத்தை நம்மளுக்கு பார்க்கும்போதும் நம்மளுக்கு முதல்ல தோன்ற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே நம்மளுக்கு கண்டிப்பா பாலா படத்தோட ஞாபகம் கண்டிப்பா வந்தே ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த படத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் எடுத்து வச்சிருக்காரு டைரக்டர். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கு. நீங்க இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான சீன் பாலா படத்தோட சிஸ்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா சுப்பிரமணிய படத்தோட சீக்வன்ஸ் நிறைய அங்கங்க டிராவல் ஆகிற மாதிரி, இந்த கதையே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா அந்த கதையும் இந்த கதையும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அதுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் அப்படிங்கிறத கொஞ்சம் அங்கங்க டச் பண்ணிக்கான தவிர, பட் ஆனா இதனுடைய கதைக்களங்கிறது வேற, அதனுடைய கதைக்களங்கிறது ஆனா சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்குங்கிற விஷயத்த மட்டும் நம்ம சொல்லிடுவோம். இந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஃபாசில் ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் எடுத்திருக்காரு, அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கதைக்கு மெயினாக கேரக்டர் டிசைன் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அது ராஜ்பி செட்டியோட கேரக்டர் டிசைன் பண்ணது, அவர் எப்படிலாம் பாடி லாங்குவேஜ் பண்ணுவாருங்கிற விஷயத்தை கதையில் போர்ட்ரேட் பண்ணுது. அதுக்குள்ளே நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கேரக்டர் வைஸில் சொன்னது. இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் ட்விஸ்ட் உள்ள வச்சதுங்கிறதுனால இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல் படமாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா ராஜ்பி செட்டி தான். ராஜ்பி செட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்து வயசான காலம் வரைக்கும் அவரோட லைஃப் எப்படி ட்ராவலாங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ், அவரோட உடல் அமைப்பு எல்லாத்தையும் சூப்பராகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அது குறிப்பாக ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அட்டகாசம் பண்ணியிருப்பாப்புல நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது என்ரோல் பேக் வர ஃபைட் சீனு, கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் இதெல்லாம் சூப்பராக, அதே மாதிரி 4-5 எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கிறதுக்கு சும்மா அட்டகாசம் பண்ணியிருப்பாப்புல. அது நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். தன் மகளோட பேசுகிற சீனு, அதுக்கப்புறம் தன் மகள் கொல்லப்பட்டு ஒரு குப்பை கிடங்குல அப்படியே பார்த்துட்டு அழுகிற சீன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீன்கள் இதில் இருக்குது. சூப்பராகவே பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அட்டகாசம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லணும்னா முக்கியமாக அவருடைய மகளாக நடித்த அபர்ணா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்போர்ட்டிவாக ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு பொண்ணா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அட்டகாசமான அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அவங்க சின்ன வயசில் நடிக்கிற ஒரு பொண்ணு கேரக்டர் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சாவித்திரின்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு ஒரு பெண்ணு, அவங்களோட டோபி பேசுகிற சீன். டோபிக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பேச முடியாது, அவர் ஊமை. அப்படிங்கிற விஷயத்த இந்த பொண்ணு எப்படி பேசி போர்ட்ரேட் பண்ணுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு சொல்லலாம். அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதேமாதிரி சாவித்திரியோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க எப்படி உங்க கதைக்குள்ள வராங்க, எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பார்த்து சைடில் ஒரு லுக் விடுவாங்க பாருங்க, அதுதான் சும்மா வேற மாதிரி ஒரு சம்பவம். அந்த கேரக்டர், ஏன்னா அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி இருப்பாங்க, அவங்களோட லுக்கு, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது சூப்பராகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம்
ஒருத்தர் வந்து ஆனந்த்னு ஒரு கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. அவர் தான் வந்து செகண்ட் ஹாஃப்ல வில்லனா வருவாரு. அப்படி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே வந்து செட்டிலான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு மிக முக்கியமா ரொம்ப பலமான விஷயங்கள் வந்து கேமராவோட ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தது, நைட் மோட்ல எடுத்தது, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான சீக்வன்ஸ் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாரு. அட்டகாசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து எடிட்டிங் இது சூப்பரா இருந்துச்சு. எடிட்டிங் பர்டிகுலரா சொல்லணும்னா வந்து அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்ல வந்து ஒரு பக்கம் ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேரலா அவர் வீடு கட்டுறது, அவர் வீடுக்குள்ள வந்து குடியேறது, ஒவ்வொரு விஷயமும் வந்து கட் பை கட் பை அப்படி பேரலா வந்து இன்கட்ல வச்சு சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் அந்த பேக்டாப்ல வர சீன்ஸ் அது சூப்பராக இருந்துச்சு. எடிட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி நிறைய நல்லாவே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கும் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துல வந்து பூஸ்பம்பு கலக்கிற மாதிரி ஆக்ரோஷமான ஒரு விதத்துக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப சைலண்டான உள்ள பிளேஸுக்கு ரொம்ப சைலண்டாகவும், எந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனலா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எமோஷனலாகவும் சூப்பராகவே பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். அவருடைய ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த படத்துல என்னதான் பிரச்சனை எதுவும் இல்லையா அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல வர கொஞ்சம் சீன் வந்து நம்மளுக்கு லேகிங் ஆகுது. கொஞ்சம் சோர்வடைகிற மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதை கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணிருக்கணும், சுவாரஸ்யமா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆனந்தன்னு ஒரு கேரக்டர் தான் வந்து அவன் மகளை வந்து ஏதோ பண்ண போறாங்க முன்கூட்டி நம்மளுக்கு ஒரு டவுட் வர்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் இது இருந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு எண்ட் ஃபினிஷிங்ல தான் முடிச்சிருந்தாங்க. அது நம்ம மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் அந்த கதை அமைப்பு அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அப்புறம் வந்து அந்த ப்ராஸ்டியூட்டா ஒருத்தவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்க கேரக்டர் வயசுல அப்பப்போ ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்க பாடி லாங்குவேஜ் தான் மாற்றிருப்பாங்க. ஆனால் அவங்க வயசு மட்டும் அவங்க பாடி பிடிச்சதுமா அப்படியே இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துல வந்து ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. இதை தவிர்த்து நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இது ஒரு பக்கா ஆக்ஷன் வித் எமோஷனல் சூப்பரான ஒரு கம்பேக்டான ஒரு படம் வந்து இந்த படத்துல வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு. ஆனால் அடல் கண்டனா பெருசா எங்கேயுமே இல்லை. கண்டிப்பா நீங்க பார்க்கறதுனா கண்டிப்பா ஒரு ஒருத்தான வாட்ச் மூவி தான். கண்டிப்பா நீங்க பார்க்கறதுனா பாருங்க. இது சோனி லைவ்ல வந்து தமிழ் டப்போடு அவைலபிளா இருக்கு. நீங்க பார்க்கறதுனா பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.